வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளில் 7 இடங்களில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என தற்போது ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அந்த 7 தொகுதிகள் என்னென்ன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்திற்கு தேர்தல் முடிந்த நிலையில் பிற மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து வந்தன. அதன்படி நேற்றோடு நாடு முழுவதும் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் 33 முதல் 40 தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜக கூட்டணிக்கு 5 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் எனவும் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு தமிழகத்தில் 7 தொகுதிகளில் வேட்பாளர்களிடையே கடும் போட்டி உள்ளதாகவும் இந்த தொகுதிகளின் ரிசல்ட் கடைசி நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 தொகுதிகளில் 5 இடங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் 2 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களுக்கும் ரிசல்ட் சாதகமாக வரலாம் என கூறப்படுகிறது. அதன்படி தமிழகத்தில் வேலூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில்தான் கடும் போட்டி உள்ளது. இதில் வேலூர் தொகுதியில் திமுக சிட்டிங் எம்பியான அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் இடையே கடும் போட்டி உள்ளது. அதேபோல் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி இடையே கடும் போட்டி உள்ளது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளரான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சிட்டிங் எம்பி நவாஸ் கனி மற்றும் பாஜக கூட்டணியின் சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையே கடும் போட்டி உள்ளது. அதேபோல் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளரான காங்கிரசின் ராபர்ட் புரூஸ் இடையே கடும் போட்டி உள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தமட்டில் திமுகவின் மலையரசன் மற்றும் அதிமுகவின் குமரகுரு இடையே கடும் போட்டி உள்ளது. கோவையை பொறுத்தவரை திமுகவின் கணபதி ராஜ்குமார், அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என 3 பேரினிடையே கடும் போட்டி உள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளரான சிட்டிங் எம்பி வைத்தியலிங்கம் மற்றும் பாஜகவின் நமச்சிவாயம் இடையே கடும் போட்டி உள்ளது. எனவே இந்த 7 தொகுதிகளில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என தற்போது தகவல் கிடைத்துள்ளது.